சோயா முட்டை பொரியல் பண்ண போகிறோம். பெரிய பெரிய சோயாவை வெந்நீரில் போட்டு புனிஞ்சு நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலாம்? கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடுங்க. சோம்பு பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச 4 வெங்காயத்தை போட்டுக்கிடுங்க. இது கூட தக்காளி போட்டு வதக்கி விடுங்க. இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிடுங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சோயா பெரிய சோயாவை சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு புனிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுங்க. இப்படி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருவோம். சோயா நல்லா வெந்துருச்சு, தண்ணி வத்திருச்சு. இதை அப்படியே ஒதுக்கிக்கிடுங்க. இதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் அப்படியே பெப்பர் தூள் போட்டுக்கிடுங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா அப்படி கலந்துக்கிடலாம். முட்டையை வறட்டினதுக்கப்புறம் எல்லாம் ஒட்டுக்கா நம்ம கலந்து வறட்டிக்கலாம். இது கூட இறக்கும்போது கொஞ்சம் மல்லி இலை இல்லை புதினா இலை ஏதோ ஒன்று போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்துக்கிடலாம். சோயா முட்டை பொரியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது சப்பாத்தியோட சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.